பிரைஸ் தி லார்ட் தேவ மக்களே, இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மத்தில வாசம் செய்ய விரும்புகிறார். உங்க இருதயத்தை தருவீங்களா? இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுவோமா இயேசுவே? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். வாசம் செய்கிறவர் இன்னைக்கு இந்த காலவெளியில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையில அவர் வாசம் செய்யும் பொழுதுதான் அவர்கள் வெற்றி எடுத்தார்கள், அவர்கள் வாழ்ந்தார்கள், சுகித்தார்கள். கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. நீங்க யாரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு அனுமதி கொடுங்க. அவர் ஒரு வாழ்க்கையில வாசம் செய்தாதான் உன் வாழ்க்கை விரும்பத்தக்கமாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும், அநேகர் வாசம் செய்கிற இடமாக இருக்கும். நீ விருட்சமாய் இருப்ப, நீ விரும்புற கனியை கொடுக்க முடியும், வாழ்க்கை ஜெயமா இருக்கும். இன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானம், இயேசுவே நீர் என்ன இடத்துல வாசம் பண்ணல, அவர் என்ன இடத்துல வாசம் பண்ணணும்னா இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழணும். அர்ப்பணிப்போமா? இருக்கிற இடத்துல இயேசுவே என்னில் நீங்களே வாசம் செய்யுங்கப்பா, நீங்களே வாசம் செய்யுங்க. அவர் வாசம் செய்யும் பொழுது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். ஆமென். 2 கொரிந்தியர் 9:10 உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுதான் மூலாதாரம், அதுதான் காட்ஸ் பார்ட்டிக்கல் என்று சொல்லலாம். அந்த விதை கொடுக்கிறாரு அவர் தான். அப்புறம் பாருங்க, நம்ம விதைக்கணும், அந்த விதைய பெருக பண்றதும் அவர் தான். விதைய கொடுக்கிறவர் அவர் தான், பெருக பண்றவரும் அவர் தான். இது எதை காண்பிக்குது? ஆவிக்குரிய ஜீவியத்தை காமிக்குது. இன்னைக்கு ஆவிக்குரிய விதத்திலையும் சரி, ஆவிக்குரிய விதத்துல ஒரு மனுஷன் அவன் பலன் கொண்ட நகரமாக இருக்கும் பொழுதுதான் அவன் எல்லா விதத்தும் வாழ்ந்து சுகிக்க முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒருத்தன் அதை சாதாரணமாக இடம் போட்டு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதபடி உலகத்துக்கு இல்லையா சரீர பிரகாரமாக சில விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்பான் பாருங்க. அதுக்குன்னு சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அவசியம் இல்லைன்னு நானும் சொல்லலை, இங்கே அதுக்கு மேலே பைபிளும் சொல்லலை. சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஆனால் அதுக்கு மேலே முக்கியமான ஒரு காரியம், முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடு. இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். சரீரத்துக்கு என்னென்ன தேவை எல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு.
ஆனால் நம்ம இப்போ ராங் சைடு போயிட்டு இருக்கிறோம். கர்த்தரை தேடி வாங்குறது இல்லை, கர்த்தர் இல்லாமல் வாங்கணும்னு முயற்சி செய்கிறோம். அங்கே தான் குழப்படியே நடக்குது. அப்போ கவனிங்க, இன்றைக்கி நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு விதையை கொடுக்குறாரா. உங்களுடைய சமாதானத்துக்கு, வெற்றிக்கு, சுகத்துக்கு வேண்டிய விதை இருக்குது. அது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எந்த மனுஷன் எடுத்து உள்ளத்தில் விதைக்கிறானோ, எண்ணத்தில் விதைக்கிறானோ, அந்த காரியம் பெருக பண்ணுறாரு. அது பெருக பண்ணியாச்சுன்னா நீதியின் விளைச்சல் தான். இன்றைக்கி பாருங்கள், ஏன் வெற்றிக்கு, சமாதானத்துக்கு, சுகத்துக்கு இதெல்லாம் காணல் நீரை போல போராடிட்டு இருக்கோம்னா அந்த வார்த்தையை எடுத்து உள்ளே விதைக்கலை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் தான் செய்யணும், நான் தான் முறுக்கணும், நான் தான் ஓடா உழைக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் இல்லையா, இப்படி கையாளணும், அதை கையாளணும். அப்போ பாருங்கள், அங்கே காரியம் ஜெயமாக மாறல. அப்போ எந்த ஒரு மனுஷன் கர்த்தர்கிட்ட வாரானோ அவனுக்கு விதையை கொடுக்குறாரு, அந்த விதையை பெருகவும் பண்ணுறாரு, அவனுக்கு நீதியின் விளைச்சலையும் கொடுக்குறாரு. அப்படி செய்யும் பொழுது நம்முடைய காரியம் நீதியின் விளைச்சலாக மாறுது. அவர் அந்த நீதியின் விளைச்சலை தருகிறார், நியாயமான விளைச்சல். அந்த நீதியின் விளைச்சலை யாரும் தடுக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தரை நம்புங்க, அவர் கொடுக்குற விதையை வாங்குங்க, அவர் அதை பெருக பண்ணுவார், நீதியின் விளைச்சலாக மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக அமையும். நம் கர்த்தரை நம்பி ஜீவிப்போமா. God bless you. Bye-bye.